அப்படின்ற இளைஞரை ஆணவ படுகொலை பண்ணிருக்கிறது தான் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்க விஷயம். இது ஏற்கனவே நான் வந்து ஹானர் கில்லிங் அப்படின்ற ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. பிஎன்எஸ் செக்ஷன் 103 செக்ஷன் 2ல வந்து இதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. மாப் லிஞ்சிங் அப்படின்ற ஒரு வேர்ட் அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. மாப் லிஞ்சிங் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் பண்றது. அதாவது 5 or more persons வந்துட்டு இந்த கேஸ்ட், கம்யூனிட்டி, லாங்குவேஜ், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், பிலீஃப் இதை பத்தி ஒரு வேறுபாடுக்காக கொலை பண்றது. அப்ப அந்த குரூப்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரியான சட்டத்துல வந்துட்டு தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அதுல கொடுத்துருக்காங்க. லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா டெத் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்துட்டு விகாஸ் யாதவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற வழக்குல ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த பிஎன்எஸ் ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க, இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு புதுசா சட்டங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற சட்டம் தான் இது. இந்த சட்டத்தை யாரும் மதிக்கவே இல்லை. இருக்கிற எல்லா சட்டத்தையுமே யாரும் மதிக்கவே இல்லை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் சட்டம் இருந்துதான் இருக்குது. புது சட்டம் வேணும் அப்படின்னு சொன்னா, அதை மதிக்கணும் அப்படின்னு சொன்னா தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். அப்பதான் இந்த மாதிரி குற்றங்கள் நிகழ்றதெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதே போல இப்ப போக்சோன்றது ஒரு தனி சட்டம் தான். குழந்தைங்கள டெய்லியுமே ரேப் பண்றாங்க. டெய்லி ஒரு 4 கேஸாவது குறைஞ்சது பார்க்கிறோம். அப்படின்னும் போது சட்டங்கள் எல்லாம் இருந்துட்டுதான் இருக்கு. யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தினுடைய தண்டனைகள் வந்து கடுமையா இல்லை அப்படின்ற ஒரு காரணம் தான். திருடனாய் பார்த்து திருந்தால் விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனிதனாய் பார்த்து மாறாவிட்டால் மதத்தை ஒழிக்க முடியாதுன்னு கூட சொல்லிக்கலாம். அதனால எப்பயுமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா, சட்டம் சரியில்லைன்னு சொல்லிருக்கிறத விட்டுட்டு மனுஷங்க மாறணும். அப்ப மட்டும்தான் எல்லாமே நல்லபடியா நடக்கும்.